வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு அருமையான சிந்தனையை பார்க்கலாம் வாருங்கள். வெற்றி கதவின் திறவுகோல். வெற்றி கதவின் திறவுகோல். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி என்றார் பாரதி. நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்களும் வந்து ஒன்றொன்றாய் ஒட்டிக்கொள்ளும் என்றார் கவிஞர் மு. மேத்தா. முயற்சி திருவனையாக்கும் என்றார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர். முயற்சியும் பயிற்சியும் கொண்டு தன்னம்பிக்கை என்னும் திறவுகோலால் வெற்றி எனும் கதவினை திறக்கலாம். வானம் பாடியென வானில் பறக்கலாம். தன்னம்பிக்கை என்பது ஒரு நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்துவிடக் கூடாது. மேலும் மேலும் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும் என்றார் அரிஸ்டாட்டில். மண்ணில் விதைத்த விதை முதல் விண்ணில் பறக்கும் பறவைகள் முதல் அனைத்து உயிரினங்களின் உடலோடும் ஒட்டியது தன்னம்பிக்கை. உயர வேண்டிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வேண்டியது தன்னம்பிக்கை. போட்டிகள் நிறைந்த இன்றைய பூவுலகில் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளின் விடியலையும் யார் எதிர்கொள்கிறார்களோ அவர்களுக்கே உண்மையான விடியல் கிடைக்கிறது. தன்னம்பிக்கையின் நிறைவு என்னால் முடியும், என்றும் விடியும் என்பது இன்றைய மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் அவர்களது மன வயலில் விதைக்க வேண்டியது தன்னம்பிக்கை விதைகளே. சின்ன சின்ன தோல்விகளை, ஏமாற்றங்களை, துரோகங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இன்றைய மாணவர்களும் இளைஞர்களும் இல்லை என்பது வருத்தத்திற்குரியது. புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறது என்றுணர்ந்த விதை இருளுக்கு அஞ்சாது. ஒதுக்கப்படவில்லை, செதுக்கப்படுகிறோம் என்றுணர்ந்த மனம் தோல்விக்கு அஞ்சாது. தன்னம்பிக்கையோடு போராடி தோல்வியை தழுவினாலும் ஒருவன் தோளில் அமரும் தோல்வி வெற்றிக்கு அருகில் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஒரு பறவை மரத்தின் கிளையில் அமரும் போது அது எந்த நேரத்திலும் முறிந்துவிடும் என்ற பயத்தில் அமர்வதில்லை. ஏனென்றால் அப்பறவை நம்புவது மரத்தின் கிளையை அல்ல, அதன் சிறகை. தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல என்பதை நம் மனம் உணர வேண்டும். எடுத்த செயலை முடிக்காமல் கைவிடும் போது வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்பது பலருக்கும் தெரிவதில்லை. எனவே தோல்வியை தழுவுகின்றனர் என்றார் மக்களின் விஞ்ஞானி எடிசன். அதைத்தான் அன்றே சொன்னார் வள்ளுவர். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று. வெற்றியின் ரகசியம் ஒரே ஒரு எண்ணத்தை கையிலிடுங்கள். அந்த எண்ணத்தையே உங்கள் வாழ்க்கையாக்குங்கள். அந்த எண்ணத்தையே சிந்தியுங்கள், கனவு காணுங்கள். உடலின் ஒவ்வொரு செல்லும் நரம்பும் அந்த எண்ணத்திலேயே ஊறட்டும். இதுவே வெற்றியின் ரகசியம் என்றார் சுவாமி விவேகானந்தர். வாழ்க்கையில் நாம் சில எதிர்பாராத பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். பிரச்சனை நம்மை மேலாதிக்கம் செய்ய அனுமதிக்க கூடாது. நாம் தான் பிரச்சனைகளை மேலாதிக்கம் செய்ய வேண்டும். பிரச்சனைகளை தோல்வியுறச் செய்து வெற்றி காண வேண்டும் என்றார் மக்கள் மனங்களில் நிறைந்த அப்துல் கலாம். துவண்டு போவதே ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம். வெற்றிக்கான நிச்சய வழி தோல்வியடைந்த பின்னும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வது என்றார் தாமஸ் ஆல்வா எடிசன். நான் ஆரம்பத்தில் 10 காரியங்களை செய்தால் 9 தோல்வியாகவே முடியும். தோல்வி என்னை கேலி செய்தது. 9 முறை வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என யோசித்தேன். 90 முறை முயன்றால் 9இல் வெற்றி கிடைக்கும் அல்லவா? அன்று முதல் முயற்சி எண்ணிக்கை அதிகப்படுத்தினேன். இதுதான் எனது வெற்றியின் ரகசியம் என்கிறார் அறிஞர் பெர்னார்ட் ஷா. சிகரம் தொட்டவர்களும் மக்களின் சிந்தனையில் இடம்பெற்றவர்களும் ஒரே நாளில் புகழின் உச்சிக்கு சென்றவர்கள் அல்ல. வழிகளை சுமந்து தன்னம்பிக்கையால் தனக்கென தனி வழிகளை உருவாக்கியவர்கள் என்பதை நாம் அறியலாம். தன்னம்பிக்கை மாணவர்கள் வறுமையின் பிடியில் வசமாய் சிக்குண்ட போதிலும் பல பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் தன்னம்பிக்கையால் படிப்பிலும் வாழ்க்கையிலும் பல சாதனை படைத்து வருகிறார்கள். காலையில் கல்லூரிக்கும் மாலையில் ஏதேனும் ஒரு கடையிலோ நிறுவனங்களிலோ வேலை செய்து தங்கள் படிப்பு செலவுகளை தானே நிர்வகித்துக் கொள்கிறார்கள். சில மாணவர்களே பெற்றோர்களின் மென்மையான கண்டிப்புகளை கூட தாங்கும் சக்தியின்றி வன்முறையை கையில் எடுக்க தொடங்குகின்றனர். பள்ளியின் முதல் மதிப்பெண் பெறுவதோ எனது மதிப்பை உயர்த்தும் என்ற எண்ணம் அனைத்து மாணவர் மனங்களிலும் மண்டியிட்டு கிடக்கிறது.
இந்நிலை மாறும்போது தன்னம்பிக்கை இழந்து தவறான பாதைகளுக்கு செல்ல தொடங்குகிறார்கள். மதிப்பெண்களை தாண்டியும் ஒரு உலகம் இருக்கிறது என்பதை மாணவர்கள் உணர வேண்டும். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உணர்த்த வேண்டும். படிப்பில் தோல்வியுற்ற பல மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுள்ளார்கள். புத்தக பையோடு தன்னம்பிக்கையையும் தோளில் சுமக்க கற்றுத்தர வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வெற்றி எனும் பூந்தோட்டத்திற்குள் சென்று மகிழ்ச்சி எனும் தேன் குடிக்க முடியும். தன்னம்பிக்கையே வாழ்க்கை படிப்பிற்கும் சாதனை படைப்பதற்கும் வயது தேவையில்லை என்பதை நிரூபித்திருக்கிறார் 67 வயது நிரம்பிய செல்லத்தாய் என்ற நம் தமிழகத்து தன்னம்பிக்கை பெண்மணி. இளமையில் கள் என்பது முதுமொழி என்றாலும் கல்வி கற்பதற்கு வயது ஒரு தடையல்ல. படிக்கும் பருவத்திலுள்ள மாணவர்கள் கூட படிப்பிலே அலட்சியம் காட்டுகின்ற இக்காலகட்டத்தில் பாட்டியாக இருக்கக்கூடிய ஒருவர் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்திலே MA பட்டம் பெற்று கவர்னரிடம் பாராட்டை பெற்றுள்ளார். இந்த வயதில் ஏன் படிக்க வேண்டும் என நினைக்காமல் MA பட்டம் பெற்று பெண்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார் செல்லத்தாய் என்ற தன்னம்பிக்கை பெண்மணி. உள்ளத்தில் தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு உடலில் உறுப்புகள் இல்லை என்ற கவலை இல்லை. 2 கைகளும் 2 கால்களும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா? வாழ்ந்தாலும் சாதிக்க முடியுமா? அப்படி சாதித்தாலும் உலகளவில் உன்னத மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? கோடிக்கணக்கான மக்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்ட முடியுமா? தனது திறமையை வெளிக்காட்ட முடியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆம் எனும் பதில்தான் நிக் வாய்ஸஸின் வாழ்க்கை. நிக் வாய்ஸஸின் வாழ்க்கை. பிறக்கும் போதே 2 கால்களும் கைகளும் இல்லை. பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு தான் உயர வேண்டும் என தன்னம்பிக்கையை கையில் எடுத்தார். இன்று உலக அளவில் எல்லா நாடுகளிலும் பயணித்து தன்னம்பிக்கை தளர்ந்த மனிதர்களுக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த உன்னத மனிதர். இன்றைய காலகட்டத்தில் இவர் நமக்கெல்லாம் முன்னோடி என சொல்வது பொருத்தமானதாக இருக்கும். காலை எழுந்து கண்ணாடி முன் நின்று நமக்குள் ஒரு சுய பிரகடனம் செய்து கொள்ள வேண்டும். நான் மிகச்சிறந்த வெற்றியாளன், நான் தன்னம்பிக்கை நிறைந்தவன், என்னால் எதையும் சாதிக்க முடியும். மலர்ந்துவிட்ட இந்த நாளில் முகமலர்ச்சியோடு என்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வேன். இன்றைய தினம் செய்ய வேண்டிய பணிகளை பட்டியலிடுவேன். எனக்குள் எந்த குறைகளும் இல்லை, மன நிறைவோடு இந்த நாளை எதிர்கொள்ளப் போகிறேன் என நேர்மறை எண்ணங்களோடு காலை பொழுதை கரம் கோர்த்தால் மனம் உரமாகும். திசை காட்டிகள் இன்றி காலையில் தன் பறத்தலை தொடங்குகின்ற பறவை இறை முடிந்து மீண்டும் வீடு திரும்புவதற்கு அது நம்புவது தன் சிறகுகளில் இருக்கும் தன்னம்பிக்கை மட்டும்தான். தன்னை விட எடை கூடுதலாக உள்ள பொருளை எறும்பு அசாத்தியமாக தூக்கிச் செல்கிறது. ஆனால் 6 அறிவு படைத்த நாம் சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நீ மனிதன் என்றார் வைரமுத்து. தன்னம்பிக்கை திறவுகோல் நம்மிடம்தான் இருக்கிறது. வெற்றி கதவினை எளிதில் திறக்கலாம். வார்த்தைகளை நமக்குள் விதையாய் விதைப்போம். வெற்றி எனும் விருட்சமாய் வளரும். தினமும் மகிழ்ச்சி பூக்கள் மலரும். நண்பர்களே, தன்னம்பிக்கையுடன் இருங்கள். மனம் தளராமல் போராடுங்கள். வெற்றியின் திறவுகோல் உங்கள் கையில்தான் இருக்கிறது. வெற்றி வாசலை திறந்திடுங்கள், வெற்றி அடைந்திடுங்கள் என்று சொல்லி இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி. நீங்கள் என் உறவுகள். நன்றி, வணக்கம்.